எல்லாருக்கும் வணக்கங்க. ஏகே 64 படத்தோட ஷூட்டிங்கை ஆதிக் ரவிச்சந்திரன் ஆரம்பிக்க போகிறாரு. அப்புறம் தல அஜித் ஐரோப்பிய கார் ரேஸ் சமயத்தில் என்னோட அடுத்த படத்தோட ஷூட்டிங் கண்டிப்பாக இந்த மந்தில் தான் நடக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தார். நான் கூட சேனலில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஏகே 64 படத்தோட அஃபிஷியல் அப்டேட் இந்த மந்தில் தான் வரப்போகுதுன்னு. பட் ஆனால் தல அஜித்தும் சொல்லிட்டாப்புல. பட் ஆனால் டேரக்டர் வாயை திறந்து சொல்லவே இல்லை. இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தான் நான் பெருசாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காஸ்டிங் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கு பிறகு தானே ஒவ்வொரு அப்டேட்டாக வரும். இது என்ன எல்லாமே தலைகீழாக இருக்குது, எப்போ தான் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப யோசித்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தல அஜித் இன்னமும் கார் ரேசிங்கை முடிக்கவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்கு பிறகு தான் தல அஜித் சினிமா இண்டஸ்ட்ரியில் திரும்பவும் கால் எடுத்து வைக்க போகிறாரு. அது வரைக்கும் கார் ரேஸில் தான் இவர் செம்ம பிஸியாக இருக்க போகிறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தல அஜித் கார் ரேஸில் தான் செம்ம பிஸியாக இருக்கார். ஸோ இவரோட அடுத்த கார் ரேஸ் ஜெர்மனியில் நடக்க போகுது. ஸோ சாலிடாக 12 ஹவர் கார் ரேஸு, 24 ஹவர் கார் ரேஸ் சீரீஸ் இனிமேட்டு நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி துபாயில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ GT4 கார் ரேஸு கூட 12 ஹவர்ஸ் தான். அந்த வரிசையில் ஜெர்மன் கார் ரேஸும் 12 ஹவர்ஸில் தான் நடக்க போகுது. ஸோ இந்த ரேஸில் தல அஜித்தோட அஜித்குமார் கார் ரேசிங் டீம் எத்தனாவது பிளேஸுக்கு வரப்போகிறாங்கன்னு தான் நான் பெருசாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இது ஒரு சைட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது முழுக்க பக்கா கமர்ஷியலுங்க. குட் பேட் அக்லி திரைப்படம் தல அஜித் ரசிகர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு படம். ஸோ முழுக்க ஃபேன் பாய் மூமெண்ட்டாகவே இருக்கும். பல கூஸ்பம் சீன்கள் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் கண்டிப்பாக இடம் பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய பேத்துக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக குட் பேட் அக்லி திரைப்படம் இருந்துச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் என்னத்தை கிழிக்க போகிறாரு, என்னத்தை சமைச்சு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒட்டுமொத்த கேள்விக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் மூலமாக ஆதிக் ரவிச்சந்திரன் நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி தெளிவான ஒரு பதிலை சொல்லிட்டாரு. பட் ஆனால் நான் பெருசாக எதிர்பார்க்குறது என்னென்னா ஆதிக் ரவிச்சந்திரன்ட்ட மார்க்கண்டனி படம் மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் எப்போ தான் வருங்கிற மாதிரி தான் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படமாக தான் வரப்போகிற இவரோட டைரக்ஷனில் ஏகே 64 படமும் இருக்கணும்னு என்னோட ஆசையாகவும் இருக்குது. பட் ஆனால் ஏகே 64 ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ண போகிறாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ரீசெண்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில், அதாவது தேட்ரிக்கல் விசிட் ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ அந்த சமயத்தில் மீடியா நிருபர்கள் எல்லாருமே ஒரே ஒரு கொஸ்டினை தான் கேட்டாங்க. எனக்கு அதே கொஸ்டினை தான் அவங்களும் கேட்டாங்க. ஸோ ஏகே 64 திரைப்படம் எப்படி இருக்க போகுது, ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் உரிதான ஒரு படமாக இருக்குமா, இல்லை வழக்கம் போல் குட் பேட் அக்லி திரைப்படம் மாதிரியே தல அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் உரிதான ஒரு படமாக இருக்குமாங்கிறது தான் கேள்வி. இதுக்கு அவரோட பதில் என்னவா இருந்துச்சுன்னா தெளிவாக சொல்லிட்டாப்புல. குட் பேட் அக்லி திரைப்படம் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். ஸோ படமும் வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சிடுச்சு. ஸோ இண்டஸ்ட்ரி வெற்றியாகவும் உருவாயிடுச்சு. திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஜானரில், அதே மாதிரி ஒரு மேக்கிங்கில் ஏன் இன்னொரு படம் எடுக்கணும்? ஸோ அதனால் இந்த படம் முழுக்க அப்படி இருக்க போகிறதே கிடையாது. ஆனால் இந்த படம் முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டாக கமர்ஷியலாக இருக்கும். ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் மற்ற நடிகர்களோட ரசிகர்களுக்கும் செம்ம ட்ரீட்டாக இருக்கும். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு அப்டேட்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் சைட்லேருந்து வரவே இல்லை இந்த படம் சம்மந்தமாக. இப்போ ரீசெண்டாக ஆதிக் ரவிச்சந்திரன் பர்டிகுலர் ஃபேன் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஃபேன் மீட்டில் கலந்துக்கிட்டவங்க ஒரு சில பேர் சோசியல் மீடியாவில் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விவரத்தை லைட்டாக தட்டி விட்டுருக்காங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி என் கண்ணில் பட்டுச்சு. பட் ஆனால் இது உண்மையாக பொய்யான்னு கொஞ்சம் செக் பண்ணி, அதாவது ரீசெக் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக தெரிய வந்துருச்சு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்க அக்டோபர் மாதம் செகண்ட் வீக் பிறகு தான் ஆரம்பிக்க போகிறாங்க.
ஸோ அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த படம் சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டும் வரப்போகிறதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கு பிறகு நான்ஸ்டாப் படத்தோட ஷூட்டிங் நடக்கும். ஸோ இடையில எந்த ஒரு கேப்பும் இருக்காது. ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட பிளானோட தான் தலஜித்தும் இருக்காங்க, ஆதிக் ரவிச்சந்திரனும் இருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரோமியோ பிக்சர் ராகுல் இவங்களும் இருக்காங்க. ப்ராப்பராக பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இந்த படம் சம்மந்தமான லொக்கேஷன்லாம் லாக் பண்ணியாச்சு. அதில் 2 லொக்கேஷன் தான் வந்து ராமேஸ்வரம் துறைமுகம், அப்புறம் வந்து தூத்துக்குடி துறைமுகம். ஸோ துறைமுகத்தை பற்றி சொல்லணுன்னா, அதாவது ஹார்பரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு பழசு தான் ஞாபகம் வருது, அட்டகாசம் படம். ஸோ அட்டகாசம் படம் தலஜித் கெரியரில் வந்து மைல்ஸ்டோன் ஒரு படம். ஸோ பக்கா கமர்ஷியல். ஸோ மனுஷன் தீயாக இருப்பார். ஸோ அந்த படத்துக்கு பிறகு திரும்பவும் துறைமுகத்தோட ஒன்றி வர ஒரு கதையில் வந்து தலஜித் வந்து நடிக்க போகிறாருன்னா அது இந்த படமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இது சம்மந்தமாக எந்த ஒரு இன்ட்டும் கொடுக்கல. பட் ஆனால் லீக்கான இன்ஃபர்மேஷனை வச்சு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அட்டகாசம் குரு திரும்பவும் வந்தால் செம்மையாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே தான் நீங்களும் நினைப்பீங்க. உண்மையிலே வந்து அட்டகாசம் குரு கேரக்டர் வந்து யாராலுமே மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு வெயிட்டான ஒரு ரோலு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ரோலை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தலஜித் வந்து AK64 திரைப்படத்தில் வருவாரா இல்லையான்னு நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் வந்து தலஜித் வந்து திரும்பவும் வந்து வேட்டி சட்டையில் வரப்போகிறாரு, திரும்பவும் ரகடான ஒரு லுக்கில் வரப்போகிறாரு. ஸோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் ஆனால் அது எதுவுமே உண்மையாக பொய்யான்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. பட் ஆனால் வந்தால் உண்மையிலே அட்டகாசம் குரு திரும்ப வந்துட்டாருன்னா நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து லுக் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க. ஆல்ரெடி தலஜித் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கார். ஜெர்மன் கார் ரேஸில் இவர் கலந்துக்கிறதுனால கம்ப்ளீட்டாக வந்து டயட்டில் வந்து மனுஷன் இருக்காப்புல. ஸோ டே பை டே கார் ரேஸ் பற்றி யோசித்தாலும் இடையில அப்பப்போ வந்து தன்னோட அடுத்த படத்தோட வேலையில் வந்து இவர் வந்து கண்டுக்காமல் இல்லை, அப்பப்போ கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்காக தாங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இப்படியாப்பட்ட லுக்கில் வந்து தலஜித்தை வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக நம்ம எந்த ஒரு படத்துலையும் பார்க்காத ஒரு லுக்காக தான் இருக்கும். செம்ம சர்ப்ரைஸான ஒரு மீல்ஸாக தான் இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத். ஸோ அனிருத்தோட கூட்டணியில் முதல் முறையாக ஆதிக் ரவிச்சந்திரன் இணைஞ்சிருக்காப்புல. ஆக்சுவலாக இந்த மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் தலஜித்தோட அடுத்தடுத்த படத்தில் நடிப்பாருன்னு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என் விஸ்வாசம் படத்தில் இவர் நடிப்பாருன்னு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். அடுத்தது இப்போ ரீசெண்டாக வந்து குட் பை கிளி திரைப்படத்தில் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நியூஸ் ஒன்று நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் வந்து எந்த ஒரு படத்துலையுமே நடக்கவே இல்லை. ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் மோகன்லால் இவங்களை வந்து மீட் பண்ணியிருக்கிறதாகவும் கதை சொல்லியிருக்கிறதாகவும் மோகன்லால் அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு டேட் ஒதுக்கி இருக்கிறதாகவும் நான் நியூஸ் கேள்விப்படுறேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அடிக்கடி வந்து மோகன்லால் தலஜித் வந்து காம்போ டாக் வந்து அடிக்கடி லீக் ஆகுறதுனால மேபி இந்த தடவை நடக்கும்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஸோ மோகன்லால் தலஜித் இந்த கூட்டணி AK64 நடக்குமா நடக்காதுன்னு அக்டோபர் 2nd வீக்கு பிறகு நாம் திரும்பவும் பேசுவோம். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஸ்ரீலீலா, அப்புறம் வந்து ஸ்ரீநிதி. இவங்க 2 பேர் தான் இப்போ வரைக்கும் இந்த படத்தோட ஹீரோயினாக வந்து கமிட் ஆகிருக்கிறதா நியூஸ் நான் கேள்விப்படுறேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் ஸ்ரீலீலா வந்து ஆல்ரெடி குட் பை கிளி திரைப்படத்தில் பிரியார் வாரியார் கதாபாத்திரம் பண்ண வேண்டியது. பட் ஆனால் அந்த சமயத்தில் வந்து டேட் யூஸ்னால ஸ்ரீலீலாவால் பண்ண முடியல. மேபி இந்த தடவை வந்து தலஜித்துக்கே பேராக இருக்கிறதுனால ஸ்ரீலீலா இந்த தடவை கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நான் பெருசாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இந்த விஷயமும் நம்ம அக்டோபர் 2nd வீக்கு பிறகு திரும்பவும் நாம் வந்து பேச தான் போகிறோம். அப்புறம் சுவாசிகா லப்பர் பந்த் படத்தில் நடித்து மிகப்பெரிய ஒரு புகழுக்கே போயிட்டாங்க. மாமன் படத்தில் கூட இவங்களோட நடிப்பு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட சுவாசிகா வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அடுத்தடுத்த படத்தில் நாம் வந்து திரும்பவும் பார்க்க தான் போகிறோம்.
ஏன்னா கருப்பு திரைப்படத்தில் சுவாசிகா வந்து முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அதாவது கருப்பு திரைப்படத்தில் சுவாசிகாவோட கேரக்டர் வந்து கீ ரோல். ஸோ அந்த படத்துக்கு பிறகு இந்த படம் கண்டிப்பாக இவங்களோட கெரியரில் மைல்ஸ்டோனாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் கிடைச்ச வாய்ப்பை இவங்க சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப சுவாசிகா AK64 படத்தில் கீ ரோல் பண்ணுற வாய்ப்பை வந்து இவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நான் பெருசாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இந்த விஷயத்தையும் நாம் வந்து அக்டோபர் 2nd வீக்கு பிறகு பேச தான் போகிறோம். ஃபைனலாக வந்து AK64 படத்தோட வில்லன் யார்? ஸோ இதுதான் நிறைய பேர் வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்கிற முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இதுக்கு என்கிட்ட வந்து இப்போதைக்கு பதில் இருக்குது. பட் ஆனால் உறுதியான பதிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலங்க. லீக்கான ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து அஃபிஷியலாக மாறாத வரைக்கும் இது வந்து அன்அஃபிஷியல் தான். ஸோ மிஸ்கின் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதா நான் 2 மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, மிஸ்கின் அவர்கள் AK64 படத்தோட வில்லன் அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு கிடைச்ச ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வில்லன் கேரக்டரில் மிஸ்கின் அவர்கள் மிரட்டி விட்டுருவாப்புல. இதுக்கு உதாரணம் வந்து மாவீரன் படம் தான். ஸோ மாவீரன் படத்தில் சைக்கோத்தனமான ஒரு வில்லனிசத்தை மிஸ்கின் அவர்கள் காட்டியிருப்பாப்புல. ஸோ மிரட்டி விட்டுருப்பாரு. ஸோ உண்மையிலே நல்ல நடிகருங்க. நல்ல நடிகரை தாண்டி நல்ல டைரக்டரை தாண்டி நல்ல பேச்சாளர். ஸோ கிட்டத்தட்ட வந்து மிஸ்கின் அவர்கள் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டராக தன்னை வந்து நிலை நிறுத்துறதை தாண்டி ஒரு நடிகராக நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறதுல இவர் இப்போ வந்து ரொம்ப கவனமாக இருக்கார். எனிவே AK64 படத்தோட வில்லனாக வந்து மிஸ்கின் அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு செம்ம ஹாப்பிங்க. ஏன்னா மிஸ்கின் அவர்கள் நல்ல சாய்ஸ், குட் ஆக்டர், குட் டைரக்டர். ஸோ சினிமா நாலேஜ் அதிகமாகவே இருக்குது. கேரக்டரை உள்வாங்கி ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் செம்ம ப்ரெஸ்ஸான ஒரு மீலை ரெடி பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஸோ AK64 கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி ஒரு பூகம்பத்தை தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கிரியேட் பண்ண போகுது. ஸோ எனிவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.